வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் சனி பகவான் 12 ராசிக்கும் எந்த நிலையில் வந்து அமர்ந்தால் கெடு பலன்களை தருவார், இதை தடுக்கவே முடியாதா? சனி பகவான் கெட்ட இடத்திற்கு வரும்போது கெட்டது செய்தே பலன்களை தருவாரா என்கின்ற கேள்வி 12 ராசிக்காரர்கள் இடையே கட்டாயமாக இருக்கும். ஏன் சனி பகவான் கெடு பலன்களை தருகிறார்? பொருள் இழப்பு, உறவு சிக்கல், பல வகையான துன்பம், உறவுகளால் பிரச்சனை, செய்கிற தொழிலில் பிரச்சனை, நஷ்டம், கஷ்டம், துன்பம், வேதனை, அவமானம் எதற்காக தருகிறார்? சனி பகவானுக்கு இதுதான் வேலையா? வேறு எந்த வேலையும் கிடையாதா சனி பகவானுக்கு என்கின்ற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஏன், எனக்கு தெரிந்தவர்கள் கூட சனி பகவானுக்கு ஒரு வேலையே கிடையாது, அவர் நல்லா இருக்கிற குடும்பத்தையும் நல்லா வாழ்ந்துன்னு இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு ஏளனமாக பதில் சொல்வதை நான் கேட்டேன். அதற்கு பிறகு என் மனதில் தோன்றிய சில விஷயங்கள். ஒருத்தன் நல்லவங்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கடைசி வரைக்கும் நல்லவங்களாகவே இருந்துட்டால் வாழ்க்கையில் நமக்கு நன்மைகள் எது தீமைகள் எது என்பதை உணர முடியாது. நல்லவன் எப்பொழுது கெட்டவனாக மாறுகிறான் என்றால் சனி பகவான் வந்தால்தான் தெரியும். எப்படி? அவங்க நல்லவங்களாக இல்லை, நல்லவங்களாக நடித்து கொண்டு ஏமாற்றி கொண்டு இருந்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவார். நீங்கள் கை நிறைய சம்பாரித்து உங்களுக்காக வச்சிக்காம மற்றவர்களுக்காக செலவு செய்துவிட்டு கையில் காசு இல்லாமல் உங்களுடைய நிலை தரம் குறைந்ததற்கு பிறகு இந்த உறவுகள் உங்களை கைப்பிடித்து தூக்குகிறார்களா, பிடித்து கொண்டிருந்த கையை உதறி கீழே விடுகிறார்களா என்பதை உணர்த்துவது தான் சனி பகவான். எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் அவங்களுடைய குடும்பத்தையும் செய்யும் தொழிலையும் உடல் நலத்தையும் பாதிப்புகள் கொடுத்தால் அவர்களுக்கு கடவுள் என்கின்ற பயமும், தவறு செய்தால் தண்டனை இருக்கு என்கின்ற ஒரு பயத்தையும் உருவாக்குவார். ஆணவத்தால் அழிகிறவங்க, தலகணத்தால் ஆடுறவங்க, என்னால் முடியும் என்கின்ற அகம்பாவத்தில் அலைந்து கொண்டு இருப்பவர்கள், யாராலையும் என்ன கட்டுப்படுத்த முடியாது என்பவர்களை கூட மண்ணை கவ்வ வைப்பவர் தான் சனி பகவான். நாட்டில் எத்தனையோ தீமைகள் இருந்தாலும் நல்லவர்கள் பக்கம் சனி பகவான் நிற்பார். தீயவர்களை கடுமையான பாதிப்புகளை கொடுத்து அழிப்பார். நல்லவர்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் பொருள் இழப்பையும் உறவு சிக்கல்களையும் கொடுத்து அவர்களை ஒரு பக்குவப்பட்ட மனிதராக மாற்றுவார். எது எப்படியோ சனி பகவான் வந்துட்டாவே துன்பம், கஷ்டம், வேதனை கட்டாயம் இருக்கும். ஆனால் இதற்குள்ளே ஒரு அனுபவ பாடம் இருக்கும். அந்த அனுபவ பாடத்தை தருபவர் தான் சனி பகவான். இப்போ சொல்லுங்கள், சனி பகவான் கெட்டவர் கிடையாது. அவர் கெட்டதை உங்களுக்கு கண்முன்னே காட்டி கொடுக்கின்ற ஒரு கடவுள் கிரகம். ஒரு சிலருக்கு பல வகையிலும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் வந்திருக்கும். ஜாதகத்தில் தசா சரி இருக்காது. ஜாதகம் என்பது அது சர்வ சாதாரணமான விஷயமே கிடையாது. முக்காலத்தையும் உணர்த்தக்கூடியது. முக்காலம் என்றால் என்ன? நீங்கள் பிறந்ததிலிருந்து உங்களுக்கு அறிவு வளர்ச்சி ஏற்படும் வரையிலிருந்து, வாழ்க்கையை தேடும் வரையிலிருந்து, நல்ல தொழிலை செய்கின்ற அமைப்பிலிருந்து இறுதி காலம் வரையில், பிறப்பு, வாழ்க்கை, இறுதி காலம் வரையில் முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய மாபெரும் சக்தி தான் சொந்த ஜாதகம்.
அதில் நீங்கள் என்ன தொழில் செய்யணும். ஏழையாக இருந்தவங்க பணக்காராக மாறுறதும் ஜாதகத்தை வச்சு தான். பணக்காராக இருந்தவங்க ஏழையாக மாறுறதும் ஜாதகத்தை வச்சு தான். இப்படி எல்லாமே ஜாதகத்தில் இருக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க சாஸ்திரம் போய் சாகிறது மெய். அது எவ்வளவோ மேலு. எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா, அவங்களுக்கு சாஸ்திரத்து மேலே நம்பிக்கை இருக்காது, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்காது. உழைச்சா வாழலாம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு உயர்ந்த மனம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவோ மேலே நினச்சிக்கலாம். சாஸ்திரத்தை நம்புறது, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் போதுன்னு பயப்படுறது, அதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகுதுன்னு பதட்டப்படுறது, இதெல்லாம் அவங்க கையில் இருக்காது, அவங்கக்கிட்ட இருக்காது. அதனால் சாஸ்திரம் என்பது முக்காலத்தையும் தெல்ல தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு கண் முன்னே கண்ணாடி போல காட்டுவது தான் உங்களுடைய சொந்த ஜாதகம். அதை பார்ப்பதில் இருப்பது தான் சிக்கலே. பொறுமையாக அமர்ந்து சிந்தித்து செயல்பட்டு ஒவ்வொரு தசாவையும் கணக்கிட்டு பார்த்தால் நல்ல நிலையில் புரியும். சரி, சனி பகவானை பற்றியும் ஜாதகத்தை பார்ப்பது எப்படின்றதை பற்றியும் பார்த்துட்டோம். இப்போது சனி பகவான் எப்பொழுதெல்லாம் துன்பங்களை தருவார், எந்த ராசிக்கு தருவார், எப்படியெல்லாம் தருவார், இந்த ராசின்றதெல்லாம் கிடையாது. 12 ராசிக்கும் ஒரே நிலையில் தான் பலன்களை தருவார். சனி பகவான் பொறுத்த வரைக்கும் சராசரியாக தவறு செய்தவர்களுக்கு தண்டனையும், தவறே செய்யாதவர்களுக்கு அனுபவ பாடமும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, முதலில் சனி பகவான் வரும்போது சொந்த ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருக்கும். அப்படி இருந்தால் பாதகங்கள் வரும், உங்களை காப்பாற்றிவிடும். பாதக தசாவாக இருந்தால் கெடு பலன்கள் அதிகரிக்கும். நஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் அளவுக்கு மீறி இருக்கும். இது ஒரு நிலையில். இரண்டாவது, 7.5 சனியாக வரும்போது 7.5 ஆண்டு காலம் பலன்களாகப்பட்டது தடாலடியாக கஷ்டத்தை கொடுக்காமல் மெல்ல மெல்ல உங்களுக்கு பொருள் இழப்பு, வருமான குறைவு, உறவு சிக்கல், பொறுமை இல்லாத தன்மை, கோபத்தால் பல வகையிலும் குணத்தை இழப்பது, பணத்தை இழப்பது, உறவுகளை இழப்பது, இப்படியெல்லாம் கொடுத்து கொண்டு வருவார் 7.5 சனியில். 7.5 நாட்டு சனி சொல்லுவாங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. 7.5 வருஷம், 7.5 சனினா 7.5 வருஷம். நமது முன்னோர்கள் 7.5 நாட்டு சனினாக்கா 7.5 நாட்டு சனியை வந்து பிடிச்சிக்கணும் மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதை உணர்ந்தவர்களுக்கு, அனுபவித்தவர்களுக்கு அதனுடைய பலன்களுடைய அருமை தெரியும். சனி பகவான் 7.5 சனியாக வரும்போது கஷ்டங்களை கொடுப்பார், அனுபவ பாடங்களையும் கொடுப்பார். அடுத்தது அர்த்தாஷ்டம சனி. இது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில், எந்த ராசியாக இருந்தாலும் சரி 4ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அர்த்தாஷ்டம சனி. தாய்வழியூர் பிரச்சனை, உடல் நலத்தில் பிரச்சனை, வீட்டால் பிரச்சனை, வீடு கட்டுவதால் பிரச்சனை, வண்டி வாகனத்தால் பிரச்சனை, உடல் நலத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, இப்படியெல்லாம் பல வகையில் தொல்லைகளை கொடுப்பது அர்த்தாஷ்டம சனி. அஷ்டம சனியில் பாதி. இதுவும் பாதகம்தான். சனி பகவான் கெட்ட இடங்களுக்கு வரும்போதெல்லாம் தசா நல்லா இருக்கணும். அதோடு சேர்ந்து ராகு கேதுக்களும் ஓரளவுக்கு பாதகம் இல்லாத ஸ்தானத்தில் இருந்து விட்டால் பெருசாக பாதகம் இருக்காது. சரி, அடுத்ததாக கண்டக சனி. கண்டக சனி வரும் காலங்கள் என்பது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் என்ற அர்த்தம். சனி பகவான் ராசிக்கு 7இல் இருக்கும்போது தவறான உறவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார், தவறான நட்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். இந்த தவறான உறவு, தவறான நட்பு, தவறான பாதை, தவறான சேர்க்கை, தவறான வழி, இப்படி தவறு 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 என்று சொல்லக்கூடிய இதையெல்லாமே செய்ய வைப்பார். இப்போது ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருந்தால் கூட அந்த மாதிரி செய்வாரா? தசா நல்ல நிலையில் இருந்தால் அந்த தவறுகள் வரும், நீங்கள் ஒதுங்கி போயிடுவீங்க. இல்லை, தவறான வழியில் உங்களை நடத்தி செல்ல வந்த அந்த மனிதர் விலகி போய் விடுவார். எவ்வளவோ உங்ககிட்ட சொல்லி பார்ப்பார், இவங்கக்கிட்ட போனால் வேலை ஆகாதுன்னு
வேறு வழியில் போக வைப்பார். தசா சரியில்லாதவங்க வந்த உடனே, கெட்டவர்கள் வந்த உடனே அவங்களோட சேர்ந்து இணைந்து பயணம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இதுதான் தசா. அடுத்தது அஷ்டம சனி. அஷ்டம சனி என்பது ராசிக்கு 8இல் வருவது. 8ஆம் இடத்தில் வரும் காலம் என்பது வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய அளவிற்கு, இந்த பூமியில் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம், இதுக்கப்புறம் நம்மளால் வாழ முடியுமா, வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட முடியுமா, சாதிக்க முடியுமா, ஜெயிக்க முடியுமா, இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா, இப்படி முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி உங்களிடத்தில் அதிகமாக இருக்கும். விழுந்தது அகல பாதாளத்தில். எழ முடியுமா, வாழ முடியுமா அப்படின்ற பெரும் போராட்டத்தை கொடுப்பார் அஷ்டம சனியில். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு கேட்டிங்கனாக்கா, மேசராசியாக இருக்கலாம், ரிஷபம் மிதுனமாக இருக்கலாம், மீனம் கன்னியாக இருக்கலாம், எந்த ராசியாக இருக்கட்டும், சனி பகவான் இந்த 4 இடங்களில் வரும்போது மிக கவனமாக இருக்கணும். பாதகத்தை தருவார். இந்த நேரத்தில் தசா வலிமை என்பது மிக முக்கியம். தசா வலிமையாக இருந்துவிட்டால் பாதகங்கள் குறையும், நற்பலன்கள் அவ்வப்போது நடக்கும். இருந்தாலும் கெடுபலன்களை தவிர்க்க முடியாத அளவிற்குத்தான் இருக்கும். ஜாதகம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்ய போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்க, எந்த நிலையில் வாழ போகிறீங்க, இதை உங்களுக்கு மிகவும் துல்லியமாக சொல்லக்கூடியது சொந்த ஜாதகம். அதில் நடக்கக்கூடிய தசா, தசாவுக்குள் நடக்கக்கூடிய புத்தி, இதை சரியாக பார்த்து செயல்பட்டு வந்தால் கெடுபலன்கள் குறையும், நற்பலன்கள் அதிகரிக்கும். நற்பலன்களை நடக்காமல் போனாலும் பரவாயில்லை, கெடுபலன்களை தடுத்தாலே போதும். அந்த நிலையில் ஜாதகம்தான் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.